வணக்கம் நண்பர்களே, மதர் ஜேபி வேல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிவபெருமானின் மிக புனிதமான வடிவமான சிவலிங்கத்தின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சிவலிங்கம் என்பது ஒரு கல் வடிவம் மட்டுமல்ல, அது படைப்பு, பாதுகாப்பு, அழிவு ஆகிய மூன்றையும் தன்னுள் கொண்டிருக்கும் பரம்பொருளின் அடையாளமாக கருதப்படுகிறது. சிவலிங்கம் என்ற சொல்லுக்கு அடையாளம் அல்லது எல்லையற்ற தெய்வீக சக்தியின் குறியீடு என்று பொருள். புராணங்களில் கூறப்படுவதாவது, ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் தாங்களே உயர்ந்தவர்கள் என்று வாதிட்டனர். அப்போது சிவபெருமான் முடிவும் தொடக்கமும் இல்லாத ஒரு ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார். அதன் அடியையோ முடியையோ யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த முடிவில்லா ஜோதியின் நினைவாகவே சிவலிங்கம் வழிபடப்படுகிறது. இதன் மூலம் இறைவனுக்கு எல்லை இல்லை என்பதை உணர்த்துகிறது. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. தண்ணீர், பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். குறிப்பாக திங்கட்கிழமை, பிரதோஷம், மகா சிவராத்திரி போன்ற நாட்களில் சிவலிங்க வழிபாட்டிற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. வில்வ இலை சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானதாக கருதப்படுகிறது. 3 இதழ்கள் கொண்ட வில்வம் சிவபெருமானின் 3 கண்கள் மற்றும் இச்சை, ஞானம், கிரியா சக்திகளை குறிக்கிறது. பக்தியுடன் ஒரு வில்வ இலையை சமர்ப்பித்தாலும் அது மிகப்பெரிய வழிபாடாக கருதப்படுகிறது. சிவலிங்கத்தை தினமும் தரிசிப்பதால் மனதில் இருக்கும் பயம் குறையும், எதிர்மறை எண்ணங்கள் விலகும், குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் என்று பலர் நம்புகின்றனர். ஆனால் இவை ஆன்மீக நம்பிக்கைகளாகவும் ஒவ்வொருவரின் அனுபவம் மாறுபடலாம். சிவலிங்கம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், அகந்தியை விட்டுவிட்டு அமைதியுடனும் பக்தியுடனும் வாழ வேண்டும் என்பதே. இறைவன் வெளியில் மட்டுமல்ல, நம் உள்ளத்திலும் இருக்கிறார் என்பதை நினைவூட்டும் தெய்வீக சின்னமே சிவலிங்கம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மதர் ஜேபி வேல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். ஓம் நமச்சிவாய.